உங்களுடைய யூடியூப் சேனலில் வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, வாட்ச் டைம் வரல நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அஸ் அ கிரியேட்டராக நீங்கள் போடுற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சேனலை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பாருங்கள், நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலை, இல்லை உங்களுக்கு நினச்ச க்ரோத்துன்றது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் பரப்பப்பட்ட பொய்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, வதந்திகளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, சில மித்ஸை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் எடுத்து தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் க்ரோத்துன்றது 10x ஆகும், ஒரு 10 மடங்கு வளர்ச்சின்றது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல் மித் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நிறைய சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மித் இருக்குங்க. பாருங்கள், இந்த நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது நம்மளுக்கு எதுக்கு தேவை? இப்போ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கேன். அது என்ன பெரிய ஃபிலாசபிலாம் கிடையாது. யூடியூப்பில் மட்டும் நம்ம ஆட் ரெவன்யூ மட்டும் நம்பாமல் யூடியூபுக்கு வெளியிலையும் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதா என்னுடைய ஃபிலாசபி. எப்படின்னு கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு மதுரையில் இருக்கீங்க, ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபோனில் ஸ்டிக்கர் ஒட்டுற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டுற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய பிஸ்னஸுக்கு யூடியூப்பை ஒரு முகமாக பயன்படுத்திக்கணும். உங்களுடைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் டூலாக யூடியூப்பை பயன்படுத்திக்கணும். இதுதான் உங்களுடைய பர்பஸாக இருக்கணும். நீங்கள் யூடியூப்பில் மட்டுமே ஆட் ரெவன்யூ நம்பி இருக்கக்கூடாது. இப்போது இதுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு 1000 பேர் ரெகுலராக உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வாங்க வச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒரு டாப் 10% பிஸ்னஸ்குள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் ஏன் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளவு பேர் இருக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்கள்ன்றது உங்களுக்கு புரியும். ஒரு 1000 பேர் கடைக்கு வர்றாங்க, ஒரு 2 பேர் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த 998 பேர் என்ன புண்ணியம்? அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அடுத்த மித்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி அப்லோட் பண்ணோம்னா நிறைய சக்ஸஸ் ஆகலாம், நிறைய வாட்ச் டைம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மித்து எனக்கும் இருந்தது. என்னுடைய ஓல்டு சேனலில் நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்படி டெய்லி வீடியோஸ் போடும்போது பாருங்கள், நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 நாளாச்சும் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ரிசர்ச் இருக்கும், ஒரு எடிட்டிங் இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, டேக்ஸ் போடுவீங்க, டைட்டில் போடுவீங்க, ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. அந்த டைட்டில் காலையில் ஒரு டைட்டில் தோணும், நைட் ஆனால் அந்த டைட்டிலை மாற்றலாமான்னு தோணும். இந்த டைம் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு சரி நம்ம போட்டுருவோம், நம்மளுக்கு வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. மிகப்பெரிய யூடியூபர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு டெக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கஸ் ப்ரௌன்லி, இல்லை இந்த கரண்ட் சினாரியோவில் நம்பர் 1 யூடியூபராக இருக்கக்கூடிய மிஸ்டர் பீஸ்ட்டு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ்லாம் போடுறது கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, 10 நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. அவ்வளவு ப்ரொடக்ஷன் வேல்யூ வச்சுருந்தா கூட, அவங்களுக்குன்னு டெடிக்கேட்டடான சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர் வச்சுருந்தா கூட அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய சேனல் எடுத்துக்கோங்களேன், வாரத்தில் 2 வீடியோ தான் போடுறேன். நான் ஆரம்பித்து ஒரு 4-5 மாதம் இருக்கும். வாரத்தில் 2 வீடியோ தான் போடுறேன். மொத்தமாக ஒரு 50 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஒரு 7600 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல க்ரோத்து தானே? என்னென்னா நான் குவாலிட்டியாக போடுறேன். அதுதான் என்னுடைய தாரக மந்திரமாக இருக்குது. ஸோ நீங்களே அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் குவாலிட்டியே இருக்காது. இப்போ ஒருத்தவங்க அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வராங்கன்னா அந்த குவாலிட்டி இல்லாத ஒரு வீடியோஸை தான் அவங்க பார்ப்பாங்க. இல்லை ஒருத்தவங்க உங்களுடைய புதுசாக ஒரு 2 சினாரியோ வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களுடைய சேனல் வர்றாங்க, குவாலிட்டி இல்லாத அந்த டெய்லி வீடியோஸ் பார்த்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்ட் இருக்காது. இதுவே உங்களோட யூடியூப் சேனல் வராங்க, வாரம் நீங்கள் டைம் எடுத்து போட்டால் அந்த குவாலிட்டி ஒர்க்கை அவங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பாருங்களேன், உங்களுடைய ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சப்ஸ்கிரைபர் ரேட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்போது என்னுடைய பெய்டு கோச்சிங்லேயே ஜாயின் பண்ணேன். இங்கிலீஷ் வித் சௌமி வாரத்தில் 2 வீடியோ தான் போடுறாங்க. என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்ச டாக்ஸ் வாய்ஸ் தமிழ் வாரத்தில் 2 வீடியோ தான் போடுறாங்க. இப்போது இவங்கெல்லாம் போட்டு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரோத்தில் தான் இருக்காங்க, நல்ல க்ரோ ஆகிட்டு தான் இருக்காங்க.
நல்ல என்கேஜ்மெண்ட்டும் லைக்ஸோ கமெண்ட்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்தான் செய்யுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் போடணுன்ற ஒரு நம்பிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்பாதீங்க. அது வந்து ஒரு மித்து தான். அடுத்த மித்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு, 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் ரீச் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், டெய்லி வீடியோஸ் போடணும், 100 வீடியோஸ் போடணும், இந்த மாதிரிலாம் மித்து இருக்குது. உங்களோட யூடியூப் சேனல் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷம்லாம் தேவையில்லை, 4 மாதம் போதும். வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். டெய்லி லைவ் வர தேவையில்லை, ஷார்ட்ஸ் போட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க. என்னுடைய பெய்டு கோச்சிங் பற்றி சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். நம்மளுடைய பெய்டு கோச்சிங் டெய்லி 1 ஹவர், மண்டே டு ஃப்ரைடே. நீங்கள் என்ன கண்டென்ட் போடணும், வைரல் கண்டென்ட் எப்படி எடுக்கணும், எப்படி ஒரு கிளிக்கபிளான தம்ப்நெயில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீச் பண்ணி உங்களுடைய சேனலை ஒரு 4 மாதத்தில் என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியும். இதற்கு வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவ்வளோலாம் ஆகாது. ஒரு 4 மாதம் இருந்தால் போதும். யூடியூபுக்கு ஃபேவரபுளாக நம்ம கண்டென்ட் போடணும். அடுத்த மித்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் ஆட் ரெவன்யூ மட்டுமே நம்பி இருக்கிறது. பாருங்கள், இந்த ஆட் ரெவன்யூன்றல நிறைய பேர் கேட்பாங்க, 1000 வியூஸுக்கு எவ்வளோ பணம் வரும், இல்லை உங்களுக்கு எவ்வளவு ஏர்னிங் வருது. இதை வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் வந்து இந்த சோஷியல் பிளேடு இல்லை வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் போயிட்டு இந்த கிரியேட்டருடைய ரெவன்யூன்னு சொல்லி போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. பாருங்கள், ஒரு ஸ்கிப்பபிள் ஆடுக்கு ஒரு ரெவன்யூ, ஸ்கிப் பண்ணாமல் வருது பார்த்திங்களா, அந்த ஆடுக்கு ஒரு ரெவன்யூ. ஷார்ட்ஸில் ஒரு ஆடு வருது பார்த்திங்களா, அந்த ஆடுக்கு ஒரு ரெவன்யூ. ஒரு ஆடை ஒரு யூஸர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெவன்யூ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா ஒரு ரெவன்யூ, அந்த ஆடை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெவன்யூ, அந்த ஆடை கிளிக் பண்ணி அந்த பொருளை வாங்கிட்டாங்கன்னா ஒரு ரெவன்யூ. உங்களுடைய அந்த ஆட் வந்து சமையல் சேனலில் ப்ளே ஆனால் ஒரு ரெவன்யூ, அந்த ஆட் வந்து ஒரு டெக் சேனலில் ப்ளே ஆனால் ஒரு ரெவன்யூ. இப்போது இதை வச்சுட்டு இவ்வளோ தான் அமௌண்ட் வரும்னு சொல்கிறவங்க இதை வந்து ஒரு பொய்யா ஒரு வதந்தியை கிளப்புறாங்களா இல்லையா? ஆனால் இதையும் நீங்கள் நம்புறீங்க. இதை சில பேர் சொல்கிறாங்க, இந்த சிபிஎம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம், இல்லை வந்து இந்த சிபிசியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அதாவது ஒரு கிளிக்குக்கான ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? இந்த ஆடு ஃபுல்லாமே யூடியூப்காரங்க கொடுக்குறது, உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. அப்போ எப்படி இதில் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு இந்த மாதிரி யூடியூப் அட்வைஸ் கொடுக்குறேன் இல்லையா, இந்த மாதிரி யூடியூப் அட்வைசர்ஸ் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு மித். இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இது உங்களுடைய கண்ட்ரோல்லே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த யூடியூப் ரெவன்யூ ஒரு பக்கம் இருக்கட்டும், இது இல்லாமலே நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய பிஸ்னஸ் எடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டாக இருக்கீங்க, டென்டிஸ்ட்டுக்கான ஒரு கஸ்டமர்ஸ் என்னென்னலாம் ப்ராப்ளமாக யூடியூப்பில் தேடுவாங்களோ அதற்கான வீடியோஸ் போடுங்க. இப்போ 2 டென்டிஸ்ட் இருக்கார், ஒருத்தவர் போர்டு மட்டுமே போட்டுட்ருக்காரு, ஒருத்தவர் வந்து வாரத்தில் 2 வீடியோ போட்டு வேல்யூ ஆட் பண்ணிகிட்ருக்காரு. யார்கிட்ட போவாங்க ஒரு கஸ்டமர் வந்து போவாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போது இதை நான் ஒரு டென்டிஸ்ட்டாக இருக்கணுமா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, நான் வந்து ஒரு வேலைக்கு தானே போயிட்டுருக்கேன், நான் ஒரு ஹோம் மேக்கராக தானே இருக்கேன், நான் என்ன விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நீங்கள் எதுவும் விற்காதீங்க, எதுவுமே செல் பண்ணாதீங்க. அதற்கப்புறமா நீங்கள் வந்து செல் பண்ண ஆரம்பிங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஏர்லியாகவே நீங்கள் ஏதாவது ஒன்று செல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் என்னுடைய சேனலில் வந்து டே 1லேருந்தே நான் பணம் சம்பாதிக்கத்தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றத தெளிவாக நான் வந்து சொல்லிட்டேன். இதுவே நான் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே நான் வந்து ஏதோ ஒன்று செல் பண்ணுறேன் அப்படின்னா, பார்த்தியா இவனுக்கு வந்து காசு பெய்தியாக வந்துருச்சு, இவன் காசு சம்பாதிக்க ஆசைப்பட்றான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸே என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஏர்லியாகவே சொன்னால் போதும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கணுன்ற கூட அவசியம் கிடையாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. அதாவது அமேசானில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுடைய லிங்க்கை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இல்லை வந்து நீங்கள் டிஷர்ட்ஸ் விற்கலாம், இல்லை மக்ஸ் விற்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து விற்கலாம். நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கஸ்டமர்ஸ்ட்ட ஆர்டர் வாங்கிட்டு கூட அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் அதை பேக் பண்ணி நீங்கள் வந்து ஷிப் பண்ணலாம். ஸோ மானிட்டைசேஷன் அமௌண்ட்டை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு மந்த்து கம்மியாக வரும், ஒரு மந்த்து கூட வரும். இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நிறைய அந்த ஆட் ரெவன்யூன்றது கம்மியாக தான் வந்துச்சு. ஏன்னா எந்த பிஸ்னஸுமே ஆட்ஸ் வந்து யூடியூப்பில் போடலை. ஸோ ஆட் ரெவன்யூன்றது கம்மியாக தானே வரும். ஸோ அதை மட்டுமே சோலோவாக நம்பி இருக்காதீங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட். அடுத்த மித் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை அப்லோட் பண்ணுறதுக்கான டைமிங்.
பாருங்கள், நிறைய பேர் இதுதான் சரியான டைமிங் சொல்லிவிட்டு உங்களை வந்து குழப்பிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மித்து தான். பாருங்கள், நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. ஒரு 20 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டைம் டு அப்லோடுன்னு சொல்லிவிட்டு யூடியூப் வந்து ஒரு டேட்டா கொடுக்கும். அதாவது உங்களுடைய வியூவர்ஸ் எல்லாருமே எப்போ வந்து ஆன்லைனில் இருக்காங்கன்ற ஒரு டேட்டாவை அது கொடுக்கும். இப்போது அந்த டைமில் நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் வியூஸ் போச்சுன்னா நீங்கள் அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பெரிய பெரிய கிரியேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து நைட் 9 மணிக்கு, 9:30க்கு, இல்லை 8 மணிக்கு இந்த மாதிரி டைமிங்லலாம் வந்து போடுவாங்க. இல்லை வந்து வீக் டேஸில் போடுவாங்க. சிலர் வந்து வீக்கெண்ட்ஸில் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய சேனல் கவரில் இந்த டைமுக்கு என்னுடைய சேனலில் வீடியோஸ் வரும். இப்போ என்னுடைய சேனல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்குன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். என்னுடைய அனலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டைமிங் காட்டுது. இது போக 4 மணி, 5 மணி, 6 மணி இந்த மாதிரி டைமிங் வந்து பீக் ஹவர்ஸாக காட்டுது. இந்த மாதிரி டைம்லலாம் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கன்றதை காட்டுது. ஆனால் நான் வந்து என்னுடைய ஆடியன்ஸை எப்படி டியூன் பண்ணிட்டேன்னா, சனி ஞாயிறானா என்னுடைய வீடியோ வரும், காலையில் 8:30 மணிக்கு வரும்ன்றது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வந்து தெரியும். ஆனால் மோஸ்ட்லி வந்து சனி ஞாயிறானா இவங்க சேனலில் வந்து வீடியோஸ் வரும்ன்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எப்போ வீடியோ போட்டாலும் அவங்களால காலையில் பார்க்க முடியலனா ஈவினிங் பார்த்துக்கிறாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை பார்க்க முடியலனா திங்கக்கிழமை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நான் டியூன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாதீங்கன்னு. இப்போ இந்த 2 வீடியோ இருக்குல்ல, இந்த 2 வீடியோவையும் அடுத்த வாரம் வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக அவங்க கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சோன்னே தான் அடுத்த கண்டென்ட் வரும். அரைகுறையாக சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே அடுத்த கண்டென்ட் வந்து நான் போட விரும்பலை. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணவங்களே ஏன் வந்து உடனடியாக க்ரோ ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காரணம். ஸோ இந்த டைமிங்கன்றதை பொறுத்த வரைக்கும் யூடியூப் வந்து ஒரு டேட்டா கொடுக்கும். அந்த டேட்டா படி நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள். வியூஸ் வந்தால் வெல் அண்ட் குட். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியன்ஸை வந்து டியூன் பண்ணுங்கள். நான் இந்த டைமுக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்றதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு இந்த மாதிரி டைமில் வந்து வீடியோ வருது, இந்த மாதிரி டைமில் வந்து வீடியோ வருதுன்றதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வியூஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த மித்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டரை காப்பி அடித்தோம்னா நம்மளும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம், அவரை மாதிரியே வீடியோ போட்டோம்னா நம்மளும் க்ரோ ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மித்தை வந்து நிறையா பேர் வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து ஒரு வதந்தி இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டரை காப்பி பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டரை ஆனதுக்கு ஒரு யூஎஸ்பி இருக்கும், ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் அதை பண்ணும்போது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இங்கே பாரு, இவரை பார்த்து தான் இவர் வந்து காப்பி பண்ணி போட்டுட்ருக்காரு அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வந்துடும். ஸோ அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து தோத்துடுறீங்க. இப்போ வந்து தலப்பாக்கட்டின்னு ஒருத்தவன் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா, இன்னொரு ஆள் முண்டாசு கட்டின்னு ஓப்பன் பண்ணுவான். அப்போ ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், பாரு இங்கே தலப்பாக்கட்டியை பார்த்து தான் இவன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான், அங்கேயே வந்து ஒரு பேர் அடிபட்டு போயிடுது. இவன் காப்பி பண்ணுற ஒரு ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்கே வந்து எல்லோரும் வந்து உங்களை டான்ஸ் ஆட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் முதல்ல வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டெப் போடுறீங்கன்னா அந்த ஸ்டெப்பை பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நம்ம பண்ணுறது தப்போ, நம்ம சொல்கிறத வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்களோ அப்படிலாம் வந்து உங்களுக்கு செல்ஃப் டவுட் வேணாம். இப்போது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் போடாதீங்க, டெய்லி லைவ் வராதிங்க, டெய்லி வீடியோஸ் போடாதீங்க. இப்போது நிறைய பேர் இதை வந்து நம்ப மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இது வந்து அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறேன், நான் வந்து இதை போல்டாக எடுத்து வைக்கிறேன். போல்டாக எடுத்து வைக்கும் போது என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு இந்த சொல்கிற கருத்தோட ரெசனேட் ஆகிறவங்க, ஒத்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் சொல்கிறது சரிதான், இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்கைடு பண்ணுறாங்க, இவர் கரெக்டாக கைட் பண்ணுறாருன்னு என் பின்னால் வருவாங்க. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இறங்குங்க. இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, மெயிலியாக இருக்கட்டும், கோச்சிங்லையாக இருக்கட்டும். அவங்க சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து கோலம் சேனல் போட்டேன், அடுத்து வந்து சமையல் சேனல் போட்டேன், அடுத்து விளாக் சேனல் போட்டேன், அடுத்து கிட்ஸ் சேனல் வச்சு போட்டேன், அடுத்து ஃபேஷன் ரிலேட்டடாக போட்டேன். எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி உங்களுக்கு இவ்வளோ டேலண்டட், நீங்கள் வந்து என்ன கமலஹாசனா, எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ டேலண்ட் வந்தது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா
அவங்க வந்து எதுலடா பணம் வரும், இந்த பணம் ரிலேட்டடாக இதில் வந்து வியூஸ் போகுது, அப்போ நம்ம அதை போட்டுடலாம். அந்த பணத்தை நோக்கி தான் அவங்க போகிறாங்களே ஒழிய அவங்களுடைய ஒரு கம்யூனிட்டியை பில்டப் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க 4 சேனல் ஓப்பன் பண்ணேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஸ்கில்ன்றது ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறது, ஒரு கைவினை பொருட்கள் பண்ணுறது தான் அவங்களுடைய ஸ்கில்லுனா, அந்த ஸ்கில்லை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 4 பேராச்சும் அவங்கள நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய பொருளை வாங்கியிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்கில்லு வந்து அங்கே அதிக பாராட்டப்பட்டிருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, எதெல்லாம் வியூஸ் போதோ அந்தந்த சேனல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. யூடியூப் வந்து என்ன விரும்புதுன்னா, நீங்கள் மற்றவங்களுடைய காப்பியாக இருக்க அதை விரும்பலை. இப்போ யூடியூப்பை எதற்காக வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிவி சேனல் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஹாய் மக்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்காக ஒரு ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு ஒரு கையை அசைச்சு பேசிக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக 100% பெர்ஃபெக்டாக ஒரு பிச் பெர்ஃபெக்டாக அங்கே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து மக்கள் எதிர்பார்க்கல, உங்களுடைய ஆத்தென்டிசிட்டி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ளாஸ் எதிர்பார்க்குறாங்க, உங்களுடைய குறைகளை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்கள் காட்டுங்க, அதை வந்து ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க, குறைகளையும் லைக் பண்ணுவாங்க. இப்போது உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குன்னா அந்த குறைகளும் சில பேருக்கு வந்து பிடிக்கும். குறைன்றது தப்பான வார்த்தைகள் நான் சொல்லலை. இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல திக்குது, சில இடத்துல திணறுது, இதை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அதை காட்டும் போது பரவாயில்ல, இவர் சொல்கிற கருத்து தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர இவருக்கு திக்குதோ திணறுதோ இவர் வந்து அழகாக இருக்காரோ ஷாருக் கான் மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த கேட்டகரியில் வீடியோ போட்டோம்னா நான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும், எனக்கு என்ன வரும் அப்படின்ற ஐடியா இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் பர்சனல் கோச்சிங்கு நீங்கள் வரலாம். பாருங்கள், இந்த பர்சனல் கோச்சிங்கில் உங்களோட யூடியூப் சேனலை 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் ஒரு 4 months டைமில் என்னால் ரீச் பண்ண வைக்க முடியும். அதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணும்போது உங்களை பற்றி 4 வரி, உங்களுடைய சேனலை பற்றி 2 வரி எழுதி அனுப்புங்க. இது வந்து பர்சனல் பெய்டு கோச்சிங், இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது. ஃப்ரீ கோச்சிங் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் எனக்கு மெயில் பண்ணி என்னை சங்கடப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ரிப்ளைன்றது என்னால் அனுப்ப முடியாது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் வித் சௌமி அப்படின்ற யூடியூப் சேனல் எப்படி பலனடைஞ்சாங்க, டாக்ஸ் வாய்ஸ் தமிழ் எப்படி பலனடைஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு 2 வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க், பிளேலிஸ்ட் லிங்க்ன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.